கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இக்கட்டான நாட்களிலும் கர்த்தரை மறவாதபடி தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். செபித்து இந்த ஆராதனையை நாம் துவங்கலாம். பரலோக பிதாவை, இந்த வேளைக்கு நாங்கள் செபிக்கிறோம். இதனாலும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க தேவரீரங்களை கொடுத்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள், அநேக இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன் சொன்னதை போல ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் மகிமைப்படுத்த, கனப்படுத்த, ஆராதிக்க, நேசிக்க, உடைய நாமத்தை உயர்த்த தேவரீ நாள் வரையிலும் நீர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இதனால் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், வார்த்தை நேரம், செப நேரம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து உடைய நாமத்தை மேம்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கருத்து ஒப்புக்கொடுக்கிறோம். யாவரையும் நீங்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மேம்படுத்தலாம். நம்முடைய பாடலை உள்ளதான 373வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழை
பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்று பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் சங்கீதப்பதி வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 34 சங்கீதம் வசனம் 1 முதல் 10 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மென்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த நாட்களிலே கர்த்தரை தேடும்படியாய் நம் கூடி வந்திருக்கிறோம், கர்த்தரை மையப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற யாவருக்கும் ஒரு நன்மை குறைப்படாதபடி கர்த்தர் அருமையாய் நடத்துவாராக. இதுவரை நடத்தின தேவன் இனி வருகிற நாளிலும் கர்த்தர் அப்படியே நம்மை நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களை தப்புவித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த உலகம் எங்களை கைவிட்டாலும், இந்த உலகம் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தபடியாய் இந்நாள் வரையில மறவாதபடி நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே.
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இல்லை சேர்ந்து ஆண்டவரை மேம்படுத்தலாம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தாய் தகப்பனுமே மறந்தாலும் உறவுகளுமே மறந்தாலும் வேதம் சொல்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இதுவரை நம்ம அற்புதமாய் நடத்தி வந்தாரே. எத்தனை கஷ்டமான பாதைகள், எத்தனை போராட்டமான நேரங்கள், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, உறவுகளால் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாரும் இருந்து கூட உதவி செய்ய முடியாத நிலைமை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னது. இந்த வார்த்தையை நாள் வரையிலும் மறவாதபடி அற்புதமாய் நடத்தி வந்தார். ஸ்திரியானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட, தன் பாலகனை மறந்தாலும் கூட கர்த்தனமே மறவாதபடி அற்புதமாய் நடத்தி வந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவர், நீர் ஒருவர் மாத்திரமே கனத்துக்குரியவர், நீர் ஒருவர் மாத்திரமே சிறந்தவர், நீர் ஒருவர் மாத்திரமே என் மீது நிலையான அன்பை வைத்திருக்கிறவர், எங்களை அன்போடு நடத்தினவர், எங்களை போஷித்து வந்தவர், பராமரித்து வந்தவர், விசாரித்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவை உறவு செய்யாய் உடைய அன்பின் கதிரங்களை யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத நம்ம யார் இருந்தாலும் கூட நீர் எங்களை உதவி செய்து வந்தீரே, எங்களை காப்பாற்றி வந்தீரே, எங்களை கனப்படுத்தி வந்தீரே, எங்களை போஷித்து வந்தீரே, எங்களை விசாரித்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்போதும் கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்வீராக. நம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற யாவரும் தேவ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறலாம், காலங்கள் வித்தியாசமாய் மாறலாம். நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் நம்மை மறக்கிற சூழ்நிலை என் நாட்களில் வந்திருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. அநேகருடைய வாழ்க்கையில் யாரை அதிகமாய் நம்பியிருந்தார்களோ, யாரை அதிகமாய் நேசித்து வந்தார்களோ, அவர் விசாரிக்க கூட முடியாத ஒரு நிலைமை, அவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமை, அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேகர் சொந்தங்களை மறந்து போனார்கள். அநேக குடும்பங்களில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள், தகப்பனை இழந்த பிள்ளை, தாய் இழந்த பிள்ளை, ஒரு சில குடும்பங்களில் தாயும் தகப்பனை இழந்த பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து போனார்கள். வேதம் சொல்கிறது, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகம் நம்மை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதே இல்லை. யாரையெல்லாம் ஆண்டவர் மறவாமல் இருந்தார், யாரை ஆண்டவர் அழைத்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எழுத்தருள் வாசிக்கலாம். யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தில் 14 அதிகாரம், யாத்திராகம் 14 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரம் மேலே நீட்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்னா, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இந்த மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான், இந்த மோசேயுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த மோசேயுடைய எதிர்காலம் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மோசே குறித்து பார்க்கும்போது, இந்த மோசே எகிப்து நாட்டில் பிறந்த ஒரு மனுஷன். பார்வோனுடைய குமாரத்தி அவனை நைல் நதியிலிருந்து எடுத்து அவனை வளர்க்கும்படியாய் ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பிள்ளையை அதன் தாயை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பார்வோன் குமாரத்தி அவனுக்கு தன் பிள்ளையை போல புத்திர சுகாரத்தை கொடுத்து அவனை நடத்தி வந்தால், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கும்போது, இந்த மோசே எகிப்திய சாஸ்திரங்களை நன்றாய் கற்று அறிந்தவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான். இந்த மோசே எகிப்தில் வளர்க்கப்பட்டு அவருடைய சாஸ்திரங்களை நன்றாய் கற்றறிந்தவன், எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு மனுஷன். இந்த மோசே ஒரு நாள் ஒரு எபிரேயனை அடித்த ஒரு எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்தான். இதை அறிந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது இது அனைவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனான். மீதியானின் நாட்டுக்கு ஓடிப்போனான். அந்த தேசத்தில் ஓடிப்போய்
அவன் எத்ரோ என்கிற ஒரு மனுஷனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்தில் சுற்றி வரும்பொழுது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, வனாந்திரத்தில் அலைந்த ஒரு நிலைமை, ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி வந்த ஒரு நிலைமை. அந்த நிலையிலும் அவன் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டான். ஆண்டவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை, ரகசியங்களை கற்றுக்கொண்டான். அநேக காரியங்களை அவன் தேறினான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வனாந்திர பாதை அநேக நேரத்தில் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அநேக நேரத்தினுடைய வாழ்க்கையில் கூட ஏன்டவர் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஏன்டவர் இப்படிப்பட்ட போராட்டம் என் வாழ்க்கையில் வந்துச்சு, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அநேக நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம்னா, வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட வனாந்திரமான பாதையில் நாம் கடந்து போகும்போது தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வனாந்திர பாதைக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வனாந்திரத்துக்கு பின்பாக கர்த்தர் மேன்மையை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எத்ரோவின் மகளை விவாகம் பண்ணினான். அதன் பிறகு வேதம் சொல்கிறது கர்த்தருடைய அழைப்பு இந்த மோசேக்கு வந்தது. ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து, நீ வா, இந்த சின்னங்களுடைய கூக்குரலின் சன்னதிக்கு வந்தது, இந்த சின்னங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்தேன், இந்த சின்னங்களை மீட்கும்படியாய் உன்னை நான் பார்வனுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டார். வனாந்தரத்தில் கர்த்தர் மோசேயை அழைத்தார். இந்த வனாந்தரத்தில் தான் மோசேக்கு ஒரு ஆரம்பம் உண்டானது. இந்த வனாந்தர பாதையின் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படியான ஒரு ஆரம்பமான இடமாய் மாறினது. இந்த வனாந்தரம் தான் அவருடைய வாழ்க்கையில் அநேகரை விடுவிக்கும்படியாய் அவனை ஒரு மனுஷனாய் உருவாக்கினது. இதன் பிறகு மோசே கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்தார். மோசே இந்த ஜனங்களை விடுவித்து வனாந்தர பாதையில் ஜனங்களை நடத்தி வரும்பொழுது அநேக கஷ்டங்களை இந்த ஜனங்களை முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் பேசினதை குறித்து நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மோசே எல்லாவற்றையும் கஷ்டங்களை அனுபவித்து பிறகு அவன் அருமையாய் நடத்தி வந்தான். வேதம் சொல்வது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். பின்பாக ஒரு சேனை அவரை பிடிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம், செங்கடல் இருக்கிறது. அதை எப்படி நாம் கடந்து போவோம், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனதே என்று சொல்லி ஜனங்கள் தவிக்கிற வேளையில் ஒரு வார்த்தை உண்டாகிறது. 16ஆம் வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரம் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்துக்கு நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். 15ஆம் வசனம் வாசகம், முன்பாக வசம். கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீங்கள் அநேக நேரத்தில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம், எதிரான சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போகிறோம், என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது மோசேயின் கையில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவன் கையில் ஒரு கோலை கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு பயப்படுற, செங்கடலை பார்த்து நீ பயப்படாத, செங்கடலை பார்த்து நீ உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டு, செங்கடல் 2ஆய் பிளக்கும், செங்கடல் வழி விடும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, பிரச்சனைகளும் போராட்டமும் கஷ்டங்களும் நமக்கு எதிராய் தடையாய் நிற்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை இழந்து போகாத, கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாத, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தடைகளை மாற்றுகிற, தடைகளை கடந்து போகிற, தடைகளை தகர்த்தெறிகிற ஒரு வழி கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார்.
கர்த்தர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த அதிகாரத்தை பயன்படுத்து. இன்னைக்கு ஜெபத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியாய், தடைகளை மாற்றும்படியாய், குடும்பத்தை நடத்தும்படியாய். அநேக நேரம் சோர்ந்து போய் அமர்ந்து கொள்ளுகிறோமே, உட்காராத, நடக்கிற வழி இன்னும் அநேகம் உண்டு, நடக்க வேண்டிய வழி உண்டு. அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகாது. தேவ சமூகத்தில் தேவத்தின் ஆலோசனை கேட்டுப்பார். ஜெபிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை எதிராக வருகிற தடைகள் மாறி போகும். அவைகளை மாற்றுகிற பலனை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 26 வசனம், அதே யாத்திராகும் 14ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர் மீண்டும் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரம் மீது நீட்டு. சமுத்திரத்தை பிளக்கவும் அதிகாரம் உண்டு, பிளந்து போன சமுத்திரத்தை சேர்க்கவும் அதிகாரம் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவத்தில் நீ நான் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நீ சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை தடைகளை தகர்த்தெறியும்படியாய் தேவத்தின் ஆலோசனை கேட்டு இந்த ஆலோசனை நடந்து தடைகளை மாற்றி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேதம் சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாருக்கும் சம்பரமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. பலன் குறிக்கணும் பொழுது, என் பலன் உனக்கு போதும், நீ நட என்று சொல்லி பலப்படுத்தி நடத்துகிறவர். அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த மோசே எல்லாராலும் கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் தனிமையாக இருக்கும்போது கூட அவன் கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தான், கர்த்தரோடு இணைந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை அவன் தவற விடாமல் அதை பயன்படுத்தினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் மோசே மாறினான். இந்த வார்த்தை கேட்டு கர்த்தருடைய பிள்ளையே, வனாந்தரமான பாதையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நீ தவிக்கிற வேலையில் உனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, உன்னை நடத்துகிறவர் ஒரு உண்டு, உன்னை அழைத்தவர் ஒரு உண்டு. அவரை நோக்கிப்பார். நீ நடக்கக்கூடிய வழி அவர் காட்டுவார். உன் போராட்டங்களை மாற்றுவார். உன் கஷ்டங்களை அவர் மாற்றுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு மனுஷனை குறித்து நம் சுருக்கமாய் பார்ப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இங்கு யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்பை அங்கிருந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பின் வாழ்க்கையில் அநேகர் அவனை மறந்து போனாங்க. முதலாவது பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து அவனை குழியில் போட்டு மீண்டும் அவனை தூக்கி அவனை விற்று போட்டாங்க. இப்போ அவன் சகோதரர்களை மறந்து வைத்தாங்க. யோசேப்புக்கு உடன் உதவி செய்ய அவன் சகோதரர்கள் இல்லை. அவன் எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை யாருமில்லாத ஒரு நிலைமை. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சகோதரர்கள் கூட இல்லை, பெற்றோர் கூட இல்லை, அவன் நம்பினவர்கள் எல்லாம் அவனை கைவிட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு வேதம் சொல்கிறது.
இப்போ அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவனோடு இருந்த பணப்பத்திரக்காரன் அவனை மறந்து போனான்னு வேதம் சொல்கிறது. அதே ஆதியாகமம் 41 பார்க்கும்போது பணப்பத்திரக்காரனுடைய நினைவில் யோசேப்பு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. எல்லாராலும் மறக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனுக்கான வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆதியாகமம் 41 பார்க்கும் பொழுது அதில் 41 வாசிக்கலாமே. ஆதியாகமம் 41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசத்துக்கு உன்னை முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் வைத்தேன் என்றான். எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அதிகாரியாய் இந்த யோசேப்பு மாறின வேதம் சொல்கிறது. சுருக்கமாக குறித்து சொல்லும் பொழுது, தன் குடும்பத்தாலே தன் சகோதராலே புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு விற்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். சிறைச்சாலையில் இருந்தாலும் அவன் கர்த்தரை சரியான விதத்தில் தேடினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை பார்க்கிற சொன்ன கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்போது பார்க்கிறோம், ஏற்ற வேலை வந்தது. அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் மறந்தாங்க, ஆனாலும் கர்த்தர் அவனை மறக்கல. கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்தில் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியை வைக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு அறிவிப்பு வந்தது. அதே 39 பார்க்கும்போது அவர் வார்த்தை சொல்லுகிறான், உனக்கு எதிராய் சில போராட்டங்கள், இக்கட்டான சூழ்நிலை வந்தது. அவன் தேவனை விட்டு விலகி போகும்படியான சூழ்நிலை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலை வந்தது. பாவம் அவனுக்கு நேராய் கடந்து வந்தது. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். யாரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? என் ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? நான் சொன்ன வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் உடன்பட்டு செய்தா இதுவரையில் நடத்தின தேவனுக்கு முன்பாக நன்றி இல்லாத மனுஷனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் நினைச்சு கர்த்தருக்கு முன்பாக சொன்ன வார்த்தை, என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அவனுக்கு எதிராக வந்த பாவத்துக்கு நேராய் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஆண்டவருக்கு விரோதமாக, என் ஆண்டவருக்கு மீறி நான் பாவத்தை செய்ய முடியாது, பாவத்தை செய்ய மாட்டேன். என் பாவம் இல்லாமல் என் வாழ்க்கை சீரழிக்குமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிற வார்த்தை விட்டு சூழ்நிலை வரும்பொழுது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறி போகிறாங்க. எத்தனை நேரத்தில் சூழ்நிலை தகுந்தவாறு இசைந்து போகிற சின்னங்கள் உண்டு. நான் வேதம் சொல்கிறது, இந்த யோசேப்பு சூழ்நிலைக்கு இசைந்து போனவன் அல்ல, அவன் தேவனுக்கு முன்பாக சரியாய் நின்றவனாக இருக்கிறான். எனவே தான் அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி. எல்லாரும் அவனை மறந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. எல்லாரும் அவனை மறந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக சரியாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் இருந்தான், கர்த்தர் முன்பாக சரியான பாதையில் நடந்தபடினாலே கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்தில் உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. பைபிளை பார்க்கும்போது தாவீது தன்னை நம்பின மனுஷர்களால் கைவிடப்பட்டான். தாவீது அநேக முறையில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை அருமையாய் நடத்தி வந்தார். வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா 41 வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு வேதனையோடு இருப்பது கூடாத ஒரு காரியம். இன்னைக்கு இனிமேல் அப்படிப்பட்ட காரியம் தேவையில்லை. யார் இல்லைனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். நான் ஒரு முன்பாக சரியாக இருப்பேன். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு
ஒரு கூட சின்னங்களை விடுவித்து அருமையாக நடத்தி வந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனுஷனாக இருந்தான். இந்த மோசே குறித்து நான் பார்க்கிறோம். மோசே வாழ்க்கையில் வனாந்திரத்தில் கூட அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளையை வனாந்திரமாய் காணப்படுகிற வாழ்க்கையில் போராட்டங்களும் செஞ்சம் நிறைங்கிற இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்குன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கூட அநேக கஷ்டங்கள். நம்மை நம்பினவர்கள், நாம் நம்பி வந்தவர்கள், நாம் யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ அவங்களாம் கைவிடுவாங்க. சோர்ந்து போகாத, கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். செய்வதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆலோசனை இல்லாத நேரத்தில், கஷ்டமான சூழ்நிலை, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்க ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். ஜெபம் பண்ண தான் சில நேரத்தில் சில காரியங்களை செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. ஆலோசனை வேணும்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் நம்பினோம்லாம் கைவிட்டுட்டாங்க, எல்லாமே கைவிட்டுடுச்சு, நம்முடைய சமூகத்தை உட்காந்துருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சமூகத்தை கேட்டுப்பார். கர்த்தர் ஒரு பெரிதான ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். தடைகளை மாற்றுவாய், நீ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். வேதத்தில் பார்க்கிறபடி யோசேப்பு வாழ்க்கையில் குடும்பத்தால் கைவிடப்பட்டாலும், சகோதரரால் கைவிடப்பட்டாலும், அவன் நம்பியிருந்த எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். சூழ்நிலைக்கும் காலங்களுக்கும் இசைந்து போகவில்லை. அவன் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து தன் வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினாலே, தன் வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடினாலே, கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தபடினாலே அவன் எகிப்துக்கு அதிகாரியாய் கர்த்தரனை உயர்த்தி கனப்படுத்தி அவனை ஆசீர்வாதி. யாரெல்லாம் அவனை மறந்தாங்களோ அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தரனை கனப்படுத்தினார் அல்லவா? இந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 41:10 இப்படியாக சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ என் நீதியின் கரத்தினாலே, வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாக இருப்பேன், நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், நன்மை செய்வேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ சமூகம் அதிகமாக குடும்பத்திற்காக பாரத்தோடு செபிப்போம், தேசத்திற்காக செபிப்போம். கர்த்தரை அழைத்த அழைப்பு உன்னதமானது. என்ன நோக்கத்தோடு கர்த்தரை அழைத்தார், அந்த நோக்கத்தை புரிந்தவர்களாய், கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்று குடும்பத்தையும் வாழ்க்கை நடத்துவோம். அநேருக்கு முன்பாக ஆசீர்வாதமான பிள்ளைகளாய், அநேருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தை சொன்னப்பட்டபடி நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. என்ன சூழ்நிலை, வனாந்தரமான பாதை வந்தாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசேயோடு கூட இருந்தவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் இந்த உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. என் குடும்பம், நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள் எங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் எங்களையும் என் குடும்பத்தின் பிள்ளைகளையும் என் உறவின் மக்களையும் எங்கள் சபை மக்களையும் நான் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஐயா. இந்த வேளையில் தலைகளை தாழ்த்தி செபிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைയുടെ விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவீராக. வனாந்தரமான பாதையில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சரியான பாதையை காட்டி அவர்களுக்கு வேண்டிய பலனையும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கற்று தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்குன்னு சொன்னீரே. இந்த வாக்குத்தபடியாய் இந்த பொல்லாத காலங்களில், கொடிய நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பாதுகாப்புள்ள கடந்து வருகிறோம். ஆண்டவரே,
என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன், என் உள்ளங்கையில் மறைத்து வைத்திருக்கிற தேவன், இல்லை மறவாத தேவனுடைய கரத்தில் இல்லை யாவரையும் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறியோர் முதல் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பை கருத ஒப்பெடுக்கிற ஆண்டவரே, நீங்கள் நடத்துவீராக, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீராக, நீங்கள் பலப்படுத்துவீராக, எங்களை வேண்டிய ஆலோசனை கற்று தருவீராக, ஏற்றினது கொடுப்பீராக. எங்களால் நாங்கள் தலை குனிந்து போனோமோ, எங்களால் வாழ்க்கை வனாந்தரமாய் போனதோ, அந்த வனாந்தரமான பாதையில செழிப்பாய் மாற்றுகிற தேவ சமூகத்தில் உங்களை யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் செபங்கள் கர்த்தர் பதில் தருவீராக. தொடர்ந்து அன்பு கர்த்தர் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். சுமாத்தின் கர்த்தர் தாமே இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவருக்காக ஒருவர் உங்களுடைய செபத்தில் தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.